மகதி இறங்க. வீடு அங்க இருக்கு. ஆட்டோ ஏன் இங்க நிறுத்திட்டேன்னு கேக்குறியா? அக்காவுக்கு நான் ஆட்டோ ஓட்டுறது தெரியாது. அம்பத்தூர்ல ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா போறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இது தெரியாம நீயும் மெயின்டைன் பண்ணணும், புரியுதா? வா போலாம். இதெல்லாம் நீ செஞ்ச நான் அக்கா கிட்ட மறக்காம சொல்லணும், அதானே? கிளம்புனதுல இருந்தே இதானே சொல்லிட்டு இருக்க. வா போலாம். அண்ணே வாங்க தம்பி. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வா போலாம். போமா. என்கிட்ட பத்திரமா இருக்கு, போதுமா? வா போலாம். வாங்க வாங்க வாங்க. அக்காவை பார்க்க வந்தீங்களா? ஆமா, அக்கா வீட்ல தானே இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க இவங்க? என்னால பேசதான் முடியாது, காது நல்லா கேட்கும். நீங்க ஏன் சேவை பண்றீங்கன்னு கேக்குறான். ஆமால. ஆமா, அக்காவுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா? பக்கெட் பெருசா இருக்குது. என்னது, முறுக்கா? லட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வெறும் லட்டு இல்ல, ரவா லட்டு. ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வா போலாம். அப்படியே ஸ்டாப். ஏமா, அந்த ரவா லட்டுல ஒரு 5-6 இப்படி தள்ளுறது என்ன ஜாஸ்தியா இருக்கா? அப்ப 2 லட்டு. ஆனா ஒன்னாவது கண்ணில் காமியுமா? அதான் கேக்குறாருல, ஒன்னு எடுத்து கொடு. தாங்க. நான் வேணா திறந்து தரட்டா? ரவா லட்டு தான். கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏமா, இதை விட சின்ன சைஸ் உள்ள எதுவும் இல்லையா? இது ரவா லட்டு இல்ல, ரவா பூந்தி. சாப்பிட்டா? அடே சரவணன், வாப்பா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீ மகத்தி தானே? எப்படி இருக்கிற? புது வேலைக்கு சேர போற நீ வேலை எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தட்ஸ் வெரி குட். ஐயா,
அவங்க அக்காவுக்காக ஒரு பக்கெட் நிறைய ரவா லட்டு எடுத்து வந்திருக்காங்க. ரவாலாடா ஆ, அக்காக்கு தானே, எனக்கு இல்லையா? அட போங்கய்யா, இவங்க கிட்ட இருந்து ஒரு லட்டு புடுங்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். குடு குடு, கொண்டா கொண்டா. பாருடா. நல்லா இருக்குமா? இன்னொன்னு கொடு. அப்படியே கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. ஐயோ, ஐயாவுக்கு அதுக்கு இவ்வளோ? அவருக்கு ஏற்கனவே சுகரு. டேய் சும்மாறா, எனக்கு சுகர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொண்டா. ஐயா, டாக்டர் என்ன சொன்னாரு? சுகர் வந்துடும், இப்ப பார்டர்ல இருக்குது, ஸ்வீட் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னாரா இல்லையா? எனக்கு சுகர்லாம் இல்ல, கொடுங்க, நான் சாப்பிடலாம். கொடுக்காதம்மா, கொடுக்காத, அவனுக்கு கொடுக்காத. சரவணா, பாத்தி வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான்க்கா வந்தோம். சும்மா வரல, தூக்கு நிறைய ரவா லாடு உனக்கா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறா. ரவா லட்டா எங்க வாங்குனீங்க? அத்தை, வாங்கறதா மகதியே தான் பண்ணிருக்கா. அப்படியா? அவ இதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? சரி, ஒரு ரவா லட் கூட நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சூப்பரா இருக்கு. அம்மா, இதுக்கு பேர் தான் ரவா லட்டு. நீங்க தீபாவளி அன்னைக்கு பண்ணீங்களே, அது வெறும் ஒயிட் பாம். அன்னைக்கு தின்னதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. உள்ள கூட்டிட்டு வாமா. சரி மாமா. பாரதி, நீ அவங்கள ரூம் கூட்டிட்டு போ, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி வா போங்க. வாடா. வா. அம்மா, எனக்கும் காஃபில கொஞ்சம் சக்கரை தூக்கலா கொடுங்க. உனக்கு காஃபியே கட்டு. என்ன சொன்ன? ஏ ரவா லட்டு உனக்கு ஒயிட் பாம் மாதிரி இருக்கா? உள்ள வா, வச்சுக்க. வீடு ரொம்ப பெருசா வசதியா இருக்குன்னு சொல்றியா? இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். சிவகாமி அத்தையை பார்த்தே இல்ல, ரொம்ப பாசமானவங்க. சிதம்பரம் மாமா பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல, உனக்கே தெரியுமே. அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ இந்த வீட்ல சந்தோஷமா தானே இருக்க? சரவணா, உனக்கே இந்த சந்தேகம்? என்னோட சந்தேகம் உனக்கு புரியும் தானே? நல்லாவே புரியுது. கவலைப்படாத, நான் நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன, உங்க எல்லாரையும் மிஸ் பண்றேன், அவ்வளவுதான். மகதி, ரவா லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, போனதும் இந்த ரவா லட்டை நான் தான் செஞ்சேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு என் உயிர் எடுத்துட்டா. நான் மறந்துட்டேன். நல்ல வேலை நீ சொல்லி என்னை காப்பாத்திட்ட. சரவணா, வேலையெல்லாம் அப்படி இருக்கு, ஒன்னும் கஷ்டம் இல்லையா? ஒரு கஷ்டமும் இல்லக்கா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏய், அக்கா என்கிட்ட தானே கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்டாங்க, முந்திரி கொட்டை மாதிரி. காலையில ரொம்ப நேரத்திலே கிளம்பி போய் நைட் ரொம்ப லேட்டா வரனா? சரவணா, பாத்தியா இவளுக்கு மேல எவ்வளவு அக்கறை. அக்கா, என்னடா இது? கம்மலா? எனக்கா?
முதல் மாச சம்பளத்துல வாங்குனியா? ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. இதுதான் சரவணா, நீ எனக்கு கொடுக்கிற ரியல் கிஃப்ட். அக்கா, உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ஏன், இதுக்கு என்ன? ரொம்ப நல்லா இருக்குடா. நீ தானே செலக்ட் பண்ண. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. மாலதி இது ரொம்ப ஓல்ட் டிசைன்னு சொன்னாளா? அவ சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா மறுபடியும் அந்த ஓல்ட் டிசைன்ஸ் தான் ஃபேஷனா இப்ப வந்துட்டு இருக்கு. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். சரி. சரவணா, எனக்கு கூட அம்மா ஞாபகமாவே இருக்குடா. நானும் ஈவினிங் வீட்டுக்கு வரேன், அவங்கள பார்க்கணும். சரிக்கா. இப்பவே உங்களோட வர சொல்றியா? இல்லடி, என் வீட்டுக்காரர் கம்பெனி விஷயமா பாண்டிச்சேரி போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் ஈவினிங்காவே வரேன். என்ன 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 சொல்றவ? என்னம்மா, என்ன வேணும்? ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். இல்ல இப்பவே எங்க கூட வான்னு சொல்றா. போய் ஆசையா கூப்பிடுறேன். போய். இல்ல மாமா, அவர் பாண்டிச்சேரில இருந்து வரட்டும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் அப்புறமா போறேன். இது என்னம்மா பெரிய விஷயம்? போன்ல சொல்லு, இல்லன்னா அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, போமா. ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போப்பா. இல்ல போமா. என்ன அக்கா, இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ மகதியை கூட்டிட்டு போ, நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன். அவ்வளவுதானே? நீ போ, நான் மாதையை கூட்டிட்டு வரேன். நீ வாடி. ஆமா, இந்த கம்மலை அம்மா கிட்ட காட்டினியா? அவங்களுக்கு பிடிச்சதா? You wanna feel my kiss, but you can't touch this. Hypnotic, supersonic, superstar. Come get it, superstar. பாரதி, பாரதி, பாரதி. ஏய், என்ன வந்தோடனே பொண்டாட்டி கொஞ்சணுமா? இன்னும் ஒரு நாள் முழுக்க பாண்டிச்சேரி அவளை விட்டுட்டு போனேன். அப்ப மட்டும் எங்க போச்சு இந்த லவ்? வந்துட்டியா சந்தோஷ்? பாரதியோட தங்கச்சியும் தம்பி வந்திருந்தாங்க. அதனால பாரதி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வா, டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். டேய், வந்துட்டியா நீ? என்னடா டல்லா இருக்க? பாரதி என்ன பர்மனண்டாவா அவ வீட்டுக்கு போயிட்டா? போயிருக்கா, இப்போ வந்துட போறா. என்னமோ தேவதாஸ் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாரு. என்னடா பாரதி அவன் வீட்டுக்கு போன விஷயம் உனக்கு தெரியாது? பாரதி அவ அம்மா வீட்டுக்கு போக போறான்றது உங்ககிட்ட சொல்லியா? தெரியாதுன்னா சொல்லன்னு தானே அர்த்தம். ஓ சரி, ஏதோ வீட்டுக்கு போகிற அவசரத்தில் உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்கலாம், அது ஓகே. ஆனால் போன பிறகு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். அது கூட அவ சொல்லலைன்னா அந்த அளவுக்கு தான் உன்னை மதிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. வாட் இஸ் ஸோ அம்யூசிங்? ரொம்ப சிரிக்காத. அழறதுக்கு தான் சாக்கு சொல்லணும், சிரிக்கிறதுக்குமா சாக்கு சொல்லணும்? என்ன சார், கோவம் வருதா? நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதோ? கோவப்பட்டுக்கோ, who cares?
சந்தோஷ், இப்போ உன் பலகீனம் தான் உன் எதிரிக்கு பலம், உன்னோட மைனஸ் தான் உன் எதிரிக்கு ப்ளஸ். இப்போ உன்னுடைய மைனஸ் என்ன? நீ பாரதி மேலே அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிற அன்பு, ஆசை, காதல், காமம், மோகம், எப்படி வேணா வச்சுக்க. இதைத்தான் பாரதி தனக்கு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறா. பாரு, குத்துக்கல் மாதிரி புருஷன் நீ ஒருத்தன் இருக்க, உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போக துணிஞ்சவ நாளைக்கு உன் பர்மிஷன் இல்லாம எங்க வேணா போவா. நீ ஒன்றும் செய்ய முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுது? அவளுக்கு கொஞ்சம் கூட உங்ககிட்ட பயமோ மரியாதையோ எதுவுமே இல்லை. ஸோ நீ இப்போ அவளை ஜெயிக்கணும்னா போடி, உன் மேலே எனக்கு ஆசை கீசை காதல் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவளை துச்சமாக தூக்கி எறியணும். அவளை உதாசீனப்படுத்தணும், அவளை ஒதுக்கணும். அப்போதான் அவளுக்கு உன் மேலே ஒரு பயமும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சொல்றதெல்லாம் புரியுது இல்ல? புரிஞ்சா ஓகே, புரியலனா இந்த மாதிரி தான் நாய்க்குட்டி மாதிரி காலம் ஃபுல்லாக அவள் காலையே சுற்றி சுற்றி வரணும். ஏண்டா, என்கிட்ட பேசும்போதெல்லாம் வீராவேசமாகவும் ஆவேசமாகவும் பேசுகிற, அவளை பார்த்தோன்னே அப்படியே புஷ்ஷுன்னு சாஃப்ட் ஆயிடுறிய. இங்கே பாடுறா, ரஃப் அண்ட் டஃப்பாக என்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை, பொண்டாட்டிக்கிட்டே இருக்கணும். அவளை பார்த்தோன்னே பொட்டி பாம்பா அடிக்க போயிடுறிய, அதுதான் வருத்தமாக இருக்கு.